This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் வந்துட்டு நம்ம சயின்ஸ்ல வந்துட்டு நிறைய முன்னேற்றங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுலேயும் நமக்கு இப்போ தேவைப்படுற விஷயத்த பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம செல்போன்ல வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம். சார்ஜ் போடணும், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி பேக்கப் எடுத்துட்டு போகணும், இது பவர் பேங்க் எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சைனா வந்துட்டு ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பீட்டா வோல்ட். ஓகேங்களா? பீட்டா வோல்ட் அப்படிங்கிற அந்த பேட்டரி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு நீங்கள் சார்ஜே போட வேண்டாங்க. அதாவது அந்த ஃபோனோட ஆயுசு இருக்க வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போட வேண்டாம். இனிமேல் சார்ஜர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஒன்ஸ் அந்த ஃபோனை வாங்கிட்டீங்கன்னா அந்த ஃபோனோட லைஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். என்னடா இது வித்தியாசமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? உண்மைதாங்க. இந்த பீட்டா வோல்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப இப்போ வந்துட்டு இதா போய்க்கிட்டு இருக்கு. பட் அதை ஏன் இன்னும் பப்ளிக்ல கொண்டு வரல? அதை வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த பேட்டரி வந்துட்டு நியூக்ளியர். ஓகேங்களா? நியூக்ளியர் பேட்டரி. இந்த நியூக்ளியர் பேட்டரி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு கதிர்வீச்சுகள வந்துட்டு அதிகமா வெளிவிடும். இந்த கதிர்வீச்சுகள வெளிய வராம இருக்கிறதுக்கு நெறைய பாதுகாப்பு அம்சங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும், அது வெளிய அந்த கதிர்வீச்சு வந்துட்டு வெளிய வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அத வந்துட்டு பார்த்தரலாம். அந்த கதிர்வீச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியா நம்மளுடைய தோல வந்துட்டு துளைச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. அப்படி தொடர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இதையே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது வந்துட்டு அப்படியே மாறி நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அந்த ஆர்கன்ஸ வந்துட்டு அது பாதிக்கிறது மட்டும் இல்லாம கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளோ ஆபத்தான விஷயத்த நம்ம வந்துட்டு கொண்டு வரணுமா? அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் இத வந்துட்டு இன்னும் செயல்பாட்டுக்கு வராம இருக்கு. இப்ப நீங்க இன்னொன்னு யோசிப்பீங்க. இது வந்துட்டு செல்ஃபோனுக்கு மட்டும் தானா அப்படின்னா, இல்லைங்க. டூ வீலர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து லித்தியம் பேட்டரி வந்ததுனால இத வந்துட்டு யூஸ் பண்ணாம இருக்காங்க. ஆக்சுவலா முதல்லயே இந்த நியூக்ளியர் பேட்டரி, நியூக்ளியர் வெப்பன் இதெல்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி தான் இதுவும் நியூக்ளியர் பேட்டரி இதெல்லாம் முதலே இருந்தது தான். பட் இப்ப வந்துட்டு அத வந்துட்டு சைஸ சின்னது பண்ணி அத வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இத வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, நியூக்ளியர் பேட்டரி அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க நிலவுக்கு வந்துட்டு ரோவர் அனுப்பிச்சிருக்காங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா நமக்கு வந்து தகவல் வந்துட்டுருக்கு. அப்படி இப்படின்னுலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி விஷயங்கள் 10 வருஷம், 20 வருஷத்துக்கு எப்படி அது செயல்படுது அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பேட்டரிய வச்சு தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம செல்ஃபோனுக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த மாரி விஷயத்த இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன்